ஹாய், இன்றைக்கி நாம் இருக்கிற ஏரியா வந்து சேரமாதேவி ஆற்றுப்பாலத்துக்கு கீழே. எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏரியாவுக்கு மேக்ஸிமம் எல்லோரும் வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் நீந்தி தான் வரணும். அந்த அளவுக்கு இடையில் தண்ணி நிறைய ஓடுது. ஸோ இது எங்கே இருக்குன்னா இது எங்கே இருக்குன்னா நம்ம சேரமாதேவியிலேருந்து டவுன் போகிற வழி, அதாவது கல்லூர் ஏரியா போகிற வழியில் நடுவில் இருக்குது. அதாவது தாமிரபரணியோடைய எக்ஸ்டென்ஷன். தண்ணி நல்லாயிருக்கும், குளிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. பாவநாசம், அம்பை அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் கலங்கலாக தான் இருக்கும். பட் ஸ்டில் குளிக்கலாம், நன்றாக இருக்கும். இடையில நான் நடுவில் நிற்கிறேன். இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தெரியுது பாலம், அந்த தெரியுதா பாலம். இதுதான் அந்த ஆறு. சூப்பரான ஆறு. மரங்கள் பார்த்திங்கன்னா அடர்த்தியாக இருக்கும் இந்த ஏரியாவில். உயரமும் கிட்டத்தட்ட 80லேருந்து 100 அடி கூட இருக்கும் கண்டிப்பாக. ஹைட்டு சரியான ஹைட்டு. எல்லா மரமும் ஒரே ஹைட்டில் இருக்குது. அதுதான் ஆச்சரியமான விஷயம். நல்ல ஹைட்டு, சூப்பரான ஹைட்டு எல்லாமே. இந்த ஏரியாவுக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இது எங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா அதாவது சேரமாதேவியிலேருந்து அந்த பாலத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் கரெக்டாக நீங்கள் அதே இடத்துல இறங்க முடியாது. அதுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்டில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதாவது சேரமாதேவியிலேருந்து வரும்போது ஆர்ச் மாதிரி இருக்கும். அது வழியாக நீங்கள் உள்ளே என்ட்ராகி தான் வர முடியும். பைக்கு, கார் எல்லாமே வரலாம். ஆனால் சில பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் வர முடியாது. அதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த மேக்ஸிமம் பைக்கில் வர்றது ஈஸி, வந்துடலாம். கார், சின்ன சின்ன கார்ஸ் கூட வந்துடணும் வைங்களேன். இப்போ கூட வந்துச்சு ஒரு காரு. கொஞ்சம் தண்ணியில் இறங்கி வாட்டர் வாஷ் பண்ணி தான் வந்தாங்க. ஸோ இங்கே வரும்போதும் வாட்டர் வாஷ் பண்ணி தான் வண்டி உள்ளே வரும். இங்கேருந்து போகும்போதும் வாட்டர் வாஷ் பண்ணி தான் வெளியில் போவோம். ஸோ அது உங்கள் வண்டி கண்டிஷனை பொறுத்தது. பழைய வண்டி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. மற்றபடி குளிக்கிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணோம்னா அருமையான ஏரியா. ஃபேமிலியாக வந்தாலும் சரி தான், பேச்சுலர்ஸாக வந்தாலும் சரி தான். ஃபேமிலிஸ்லாம் காலையிலே வந்து ஓடி போயிடுவாங்க. பேச்சுலர்ஸ்லாம் மத்தியானத்துக்கு மேலே ஒரு 2:30 3 மணிக்கு வந்து அந்த தெரிஞ்சவங்களுக்கு அங்கே ஆட்டோ, கார்லாம் நிற்கிது, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காரில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி இருக்குது. நான் வந்தே 1 மணி நேரம் ஆச்சு. அந்த ஃபேமிலி இன்னும் அங்கே தான் குளிச்சிக்கிட்டு இருக்கு. சரி, அது பாட்டு குளிக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். எனக்கு இங்கே வந்த உடனே இங்கே வர்றதுக்குள்ள செம்ம ஹீட்டு. ஆனால் இங்கே வந்து நின்னதுக்கப்புறம் நல்லா ஜில்லுன்னு ஆகிட்டு. அது உண்மை தான். இங்கே சும்மாவே ரொம்ப வேகம். அதில் ட்ராவல் பண்ணி வந்தால் இன்றைக்கி வெயில் சரியான வெயில். அதனால தான் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு ஏரியா. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் ஊர் சுற்றி காமிக்கிற ஏரியாஸை கவர் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி இந்த சமையல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடுக்கு தான் அதுக்கு தனி சேனல்ஸ் இருக்குது.
அதுவும் தேவை தான், எனக்கும் நானும் பார்ப்பேன் அடிக்கடி. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஊர் சுற்றி காமிக்கிற பிளாட்ஃபார்ம் தான் நம்மது. கொஞ்சம் கொஞ்சமாக காமிப்போம். எல்லாமே ரொம்ப நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குது, 20 to 25 30 மினிட்ஸ்லாம் போகுது. அதனால் ஷார்ட்டாக முடிச்சுக்குவோம். பல இடங்களுக்கு போவோம், அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது, பல இடங்களில் போய் பல இடங்களை சுற்றி பார்ப்போம். ஸோ இது ஒரு சின்ன வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு இடத்துக்கு போவோம். இன்னொரு தடவை இந்த ஏரியாவை பார்த்துக்கிடுங்க. பாய். மரங்களை ஒரு தடவை காமிச்சிக்கிடுவேன். ஃபுல்லாக சூப்பர் ஏரியா. கண்டிப்பாக வாங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பாய்.